காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வீட்டில் எல்லா சமையல் வேலை முடிச்சு ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணி இன்லாஸை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸில் போய் எல்லா ப்ராஜெக்ட்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எல்லாரும் நம்மளை பாராட்டுற மாதிரி எல்லாம் சூப்பராக நடந்து திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெரியவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து கணவனோட தேவைகள் மனைவியோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஜாலியாக இருந்து அப்பா கேட்கும் போதே டயர்டாக இல்லை. இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தாங்க பாசிபிள். நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்மளை அந்த ரோலில் பொருத்தி பார்க்கும்போது எவ்வளோ டயர்டாக இருக்குது, ஃபிசிக்கலாக மென்டலாக இமோஷ்னலாக எவ்வளோ டயர்ட்னஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் புரியும். அப்போது நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, வீட்லேயும் நம்மளால் எல்லா உறவு முறைகளையும் இல்லை எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல. அப்படிலாம் இருக்கும்போது எப்படிங்க நம்ம இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாளும் ஒரு நபரும் வெளியில் வேலைக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுற எல்லா தேவைகளும் மற்றவங்களுக்காக நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே ஒர்க் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு வர முடியும். அதனால நீங்கள் வேலைக்கு போனால் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தேவையில்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பர்சனலாக நமக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நிம்மதியையும் கொண்டு வர முடியும். அப்படின்னா நம்ம அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை நோக்கி எப்படி போகிறது? என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒர்க் லைஃப் ஹார்மனி அப்படிங்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னும் ஆப்டாக இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும், நமக்கும் நிம்மதி கிடைக்கணும், நம்மளால் மற்றவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உள் மனசுலேருந்து அந்த ஒரு ஜாய், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஹார்மனி கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்ம ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதில்ல? இல்லைனா ரெகுலராக பண்ணுற வேலைகளில் மொனோட்டனஸாக ஆகும்போது நமக்கு ஒரு தருணத்தில் போர் அடிச்சு நம்ம ரொம்ப விரும்புகிற செயல்களை கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் போரிங்காக பண்ணுறோம். ஒரு கம்பல்ஷன்னால தான் இன்றைக்கி நிறைய பேர் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போகிறோம் வரோம், நிறைய வேலைகளை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. எதனால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு போர்டம் இல்லைனா இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு வெறுமையாக ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம பண்ணுற வேலைகளை அமைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைனா ஒர்க் லைஃப் ஹார்மனி அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்களை நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. முதல் விஷயம் அதில் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி விளம்பரங்களில் வர மாதிரி நம்ம போகிற இடத்துலலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், போகிற இடத்துலலாம் என்னை நிறைய பேர் மதிக்கணும், நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணணும் அப்படிங்கிற நம்மளை பற்றின நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப ஹையாக இருக்கும்போதும் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்போதும் இல்லை அடுத்தவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ஹையாகவும் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற ஸ்ட்ரகிள் தான் நம்மளோட மென்டல் ஃபட்டிகுக்கு முக்கியமான காரணம். அதனால் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட எபிலிட்டி கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இதில் எதை நீங்கள் மாற்றிக்க முடியும், வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி உங்களையே நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒர்க் லைஃப் ஹார்மனி வரத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ரெண்டாவது புவர் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட வேலை இந்த ஒரு டைம்குள்ளே முடியாது அப்படின்னு, ஆனாலும் சில ப்ரெஷர் காரணங்களால் இல்லைனா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். ஆனால் அது பண்ண முடியாத சமயத்தில் அதை தள்ளி போடுறதுக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஹர்ட் ஆகிறதுனால நிறைய நேரங்களில் நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண முடியலங்கிறதையும் அந்த திருப்தியை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய காரணம். அப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நோவே நான் சொல்ல மாட்டேன், நோ சொன்னால் அது ரொம்ப தப்பு. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை உங்களை டீம் லீடராக இருக்கலாம், உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், என்னால் இந்த ஸ்பேஸில் நோனே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவும் நமக்கு இந்த ஒர்க் லைஃப் ஹார்மனியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ நோ சொல்லணும் அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரி நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வராது அப்படின்னு யாரும் நோ சொல்லணும்னு சொல்லலைங்க. அக்ரெசிவாக மட்டும்தான் நோ சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட பிஸ்னஸ் லாங்குவேஜ்லையோ இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ்லையோ உங்களுக்கு நல்ல
கண்ட்ரோல் இருக்குது, நல்ல பவர் இருக்குது அப்படின்னா, இமோஷ்னலாக மெச்சூர்டாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, நோ அப்படிங்கிறதே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹர்ட் பண்ணாமல் உங்களால் நோ சொல்ல முடியும். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் உங்களால் முடியும். அடுத்தது பிலீஃப் சிஸ்டம். நம்ம நினைக்கிற விதங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஐடியாலஜி கூட நமக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலையை இந்த நபரால் சரியாக பண்ண முடியாது, இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஒரு பெண்ணால் இந்த வேலையை பண்ண முடியாது, இல்லைனா இந்த ஒரு ஃப்ரெஷர்னால இந்த வேலையை பண்ண முடியாது, இப்படிங்கிற மாதிரியான சில பிலீஃப் சிஸ்டம், சில ஐடியாஸ் நம்ம வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய வேலையை நம்ம ஷேர் பண்ணாததுனாலையும் நம்மளே எல்லா வேலையும் தலையில் இழுத்து போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கூட நமக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வராமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது உதவியே எடுத்துக்காமல் இருக்கிறது. யாரோட ஹெல்ப்பை எடுத்துக்க மாட்டேன், சில விஷயங்கள்லாம் நானே பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம மேலே போட்டுக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரீச் பண்ண முடியாமல் போகலாம். அடுத்தது, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய விருந்துக்காக நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே, நம்மளுடைய வேலையில் காமெண்ட் பண்ண முடியும், யார் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரி லைனை நம்ம போடாமல் எல்லாரையுமே நம்மளோட ஸ்பேஸில் அலோவ் பண்ணுறது, நம்மளை இமோஷ்னலாக அஜிடேட் பண்ணுறதையும் டிஸ்டர்ப் பண்ணுறதையும், அதனாலேயே நமக்கு கான்ஃபிடென்ஸ் குறையிறதும், கான்ஃபிடென்ஸ் குறையும் போது நம்மளால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாததும் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரீச் பண்ண முடியாமல் போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, உங்களுடைய புரிதல்லையும் உங்களுடைய அக்செப்டன்ஸ்லையும் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். சரி, அப்படின்னா நமக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாலும், இந்த பவுண்டரி போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம தெரிஞ்சாலும், உதவி எடுத்துக்கலாம்னு நமக்கு புரிஞ்சாலும் நம்ம ஏன் நிறைய நேரங்களில் உதவி எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, முதல்ல இருக்கிற மைண்ட் செட், நான் உதவின்னு கேட்டு யாராவது பண்ணும்போது என்னை ரொம்ப வீக்காக பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான். உதவி கேட்குறது ரொம்ப தைரியமான மனநிலை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சில பேர் ரொம்ப ரிஜிடாக, இதுதான் இது என்னுடைய வேலை, நான் பர்ஃபெக்டாக என்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஜிடாக ரொம்ப க்ளோஸ்டு மைண்ட் செட்டோடு இருக்கிறதும் நமக்கு உதவி கேட்க முடியாமையும் நம்மளால் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முடியாமல் போகிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவது, மற்றவங்க பற்றி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடே இருக்கிறதும், இல்லை இவங்களுக்கு இது புரியாது, இவங்க இதை மாற்றிக்க மாட்டாங்க, இவங்க எனக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம இருக்கிறது கூட ப்ரெஷரை உங்கள் மேலேயே நீங்கள் நிறைய போட்டுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரெஜுடிஸ் இல்லாமல், இன்னொருத்தவங்களை ஜட்ஜ்மெண்டல் கண்ணோட்டத்தோடு பார்க்காம, இல்லை நம்ம இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்கக்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம், புரிய வைக்க பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் ஒர்க் அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஹெல்த்தியான ஸ்பேஸும் அந்த ஹெல்த்தியான டைமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா, ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லைனா அந்த ஒரு சேஞ்சோ இன்னொருத்தவங்களையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, அவங்க கூட நம்ம எப்படி இந்த ஒரு டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷனை தொடங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு தயக்க மனோபாவமும் ஒரு தயக்க மனநிலையும் கூட உங்களால் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை புரிஞ்சுக்க முடியாமல் போகலாம். அவங்க கூட நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் போகும்போது, இல்லை என்னால் இந்த மாதிரி 8:30 ஆஃபீஸ்க்கு வர முடியாது, இல்லை என்னால் இந்த வேலையை பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைனா எனக்கு இன்னும் நிறைய உதவி வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கேட்கும்போது, கேட்கணும்னு நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது நீங்கள் உங்களோட கான்வர்சேஷனை மைண்டில் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி வச்சுக்கும்போது, எதை நோக்கி அவங்கக்கிட்ட போகிறீங்க, உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு உங்களால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களால் ஓப்பன் மைண்ட் செட்டோட அவங்க சொல்கிற ஐடியாஸையும் கேட்க முடியும், ப்ராக்டிஸஸையும் கேட்க முடியும். அதனால் இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணுறது உங்களால் மட்டுமே முடியக்கூடிய காரியம் இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, அப்போ நம்ம இதை அடுத்தது எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எப்படி எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, நான் வேலைக்கும் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இருக்கணும், வீட்லேயும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்மளோட டைமை நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, இப்போது டைம் ட்ராக்கர்னு. உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹார்மனி, ஒரு சந்தோஷத்தை இதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த டைம் ட்ராக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒயிட் ஷீட் எடுத்து, ஒரு புக் எடுத்து, இன்னிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க. ஒரு நாள் முடியும் போது அந்த ஒரு 18 மணி நேரமோ இல்லைனா 17 மணி நேரமோ நீங்கள் எழுதி வச்சதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்
அந்த 18 மணி நேரத்தில் ஒரு பெரிய திருடன் ஒளிஞ்சிருக்கான்னு யார் தெரியுமா? நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த டைமை திருடுற அந்த நபர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் தேவை இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ணுற அந்த டைமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவை இருக்கா தேவை இல்லையான்னு தெரியாமல் நம்மளையும் அறியாமல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்க்ரோல் பண்ண தொடங்கும் போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலவிடுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் இந்த டைம் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணும்போது, நீங்கள் இந்த டைமை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, உண்மையிலேயே ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுக்காக குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற எதுவுமே உண்மை இல்லை. நம்ம ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைவு, ஆனால் வேஸ்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ட்ரூத் உங்களுக்கே புரியும். அதுலேருந்து நீங்கள் எப்படி ரெக்கவர் ஆனுங்கிற அந்த பிளானையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு 2 வாரத்துக்காவது இந்த டைமை நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களோட நீங்கள் எங்கே அந்த குவாலிட்டி சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். 2வது, நம்ம எல்லாருக்குமே பேஷன் இருக்குங்க. ஆனால் அந்த பேஷனே நமக்கு ப்ரொஃபஷனாக ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம பேஷனில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை புகுத்துறதும் இன்வால்வ் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணுறதும் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு சாய்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களோட பேஷனை உங்களுடைய ப்ரொஃபஷனோடையோ இல்லைன்னா உங்களோட ஒர்க்கோடையோ பேலன்ஸ் பண்ணி சிங்க் பண்ணுறது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தது, கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஹெல்ப் எடுத்துக்கிறதும் ரொம்ப அவசியம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கூடையும் சேர்ந்து எல்லா ஃப்ரைடே ஈவினிங்கும் நம்ம ஒரு மூவி பார்ப்போம், இல்லைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் புக்கு படிப்போம், இல்லைனா சாட்டர்டே ஈவினிங்கில் கேட்ஜெட்ஸ் வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது உங்களால் உங்கள் ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கண் கூட பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி ஆளுங்களும் இந்த ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணுறதையும், அந்த ஐஸ்கிரீமுக்கு போகிறதோ இல்லைனா அந்த மூவிக்கு போகிறதோ இல்லை உட்காந்து பேசுகிறதோ இல்லை எதுவுமே பண்ணாமல் ஒரு போர்ட் கேம் விளையாடுறதோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு. உங்களுடைய குழந்தைகளோட குழந்தை பருவ நினைவுகளில் இதெல்லாம் ஒரு அழகான எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதனால் உங்கள் ஃபேமிலியோட ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது, எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொஞ்சம் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். ஓகே, ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் நான் வாக்கிங் போயிட்டு வரதுனால என்னுடைய ஷெட்யூல் எதுவும் மாறாது, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதும் ரிஜிடாக இல்லாமல் அப்படி ஒரு பிடிவாதமாக இல்லாமல் இருக்கிறதும் நம்மளோட நிம்மதிக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வேலையை நம்ம பண்ணுற அந்த இன்டென்சிட்டியோடையும் அந்த கேரோடையுமே எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம அட்டெம்ப்டே பண்ணலன்னா, மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கலன்னா அவங்க சரியா பண்றாங்களா தவறா பண்றாங்களா நமக்கு எப்படி தெரியும்? இல்ல ஒருவேளை அவங்க நம்மளை விட பெஸ்டா பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இன்னொருத்தவங்களுக்கு உங்களுடைய வேலையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பகுதியை அவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி பண்றாங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனல் நீடும் அவங்களோட ப்ரொஃபஷனல் நீடும் ஒரே லைன்ல இருக்கா, சிங்க் ஆகுதா, இல்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா, இல்ல அவங்களோட 2-3 மெத்தட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட உங்களோட ஒர்க்கை நீங்கள் டெலிகேட் பண்ணும்போது உங்களோட லைஃப்பை நல்லா கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறத உங்களால் பார்க்க முடியும். சில நேரங்களில் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ கூட நீங்கள் டெலிகேட் பண்ணும்போது தான் உங்கள் டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களோட க்ரோத்தில் நீங்கள் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஸோ ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குவாலிட்டி டைமை சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறதும் கொடுக்கறதும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு ஃபினான்ஷியல் நீடு நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த வாழ்க்கையை தேடி ஓடுற அந்த ரன்னிங் ரேஸில் நம்ம ஆக்சுவலாக வாழணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் குழந்தை கூடயும் உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற அந்த ஒரு அழகான அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக வரும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு ½ அன் ஹவரோ இல்லை அந்த ஒரு 1 மணி நேரமோ நீங்கள் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டியாக உங்களால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மை. அதனால் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் சிரிச்ச முகத்தோடையும் அன்போடையும் அரவணைப்போடையும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு க்ரீன் என்வாயன்மெண்ட்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா டைம்லையும் இப்படி இருக்க முடியாது.
நமக்கும் கோபம் வரும், நமக்கும் அழுகை வரும், நம்மளும் லோவாக ஃபீல் பண்ணுவோம், நமக்கும் அந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அந்த மாதிரி தருணங்களில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி, இல்லை நான் இந்த சுச்சுவேஷனை மாற்ற போகிறேன், நான் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு வரும்போது, அந்த ஒரு உணர்வு வரும்போது கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி இன்னொருத்தவங்க கூட போய் குவாலிட்டியாக நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத விட ஒர்க் லைஃப் ஹார்மனினா என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட டைம் ட்ராக்கரில் எங்கெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், எங்கெல்லாம் நீங்கள் ஆல்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. ஆல் தி பெஸ்ட்.